தீபாவளி அன்னைக்கு ஏன் பட்டாசு வெடிக்கிறாங்க? தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கூடாது. ஏன்னா பொல்யூஷன் அதிகமாகுது. அதனால நிறைய பேர் இன்ஃபெக்ஷன் ஆகி இதுவாகுறாங்க. அதனால வெடிக்காம இருக்கிறதே நல்லது. ஏன் வெடிக்கிறாங்கன்னு தெரியுமா? அது சந்தோஷத்துக்காக சில பேர் வெடிக்கிறாங்க. சில பேர் சும்மாவே அப்படி டக்குன்னு வச்சா அப்படி வெடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க, பயம் காட்டுறதுக்கு. சில பேர் அவங்க லவர்ஸ் யாரான வந்தாங்கன்னா அவங்கள அது என்னமோ சொல்லுவாங்க, இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு ஜாலியா இருக்கிறதுக்காக அவங்க இது பண்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அது பொதுவா எல்லாரும் பண்றது. உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா? அது இல்ல, தெரியாதுங்க. தீபாவளி அன்னைக்கு ஏன் பட்டாசு வெடிக்கிறாங்க தெரியுமா? நாங்க பக்கத்து வீட்டுல அடிப்போங்க. அதே மாதிரி நாங்க எக்ஸ் வீட்டுக்கெல்லாம் தூக்கி அடிப்போம். அப்புறம் யாரெல்லாம் எங்களை ஏரியால கிரிக்கெட் ஆடும் போது திட்டுறாங்களோ அவங்க வீட்டுல அடிப்பாங்க. ஜாலியா வரும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். இது கெட்டதெல்லாம் எரிச்சிட்டு நல்ல விஷயமா பட்டாசு அடிக்கிறது, ராக்கெட் ஓடுறது, ஜன்னல் உள்ள அதுதான். நாங்கள் தீபாவளி அப்போ ஏன் கிராக்கர்ஸ் வெடிக்கிறோன்னா, சின்ன வயசுலேருந்து அது ஒரு பழக்கமானது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்க காரணத்தினால க்ரீன் கிராக்கர்ஸ் அது ஆப்ஷனாக சூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். அதனால வெடிக்கிறது இல்லையா, இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்களா? குறைச்சிக்கிட்டோம். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, வளர்றோம். அதனால இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் சின்ன வயசுல அஃப்கோர்ஸ் இருந்திருக்கு. தீபாவளி அன்னைக்கு ஏன் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு தெரியுமா? தீபாவளி வெடிக்கிறது பட்டாசு என்ஜாய்மெண்ட்டுக்கோசம் வெடிக்கிறாங்க. பசங்க சின்ன பசங்களாம் இருக்காங்க, அவங்க என்ஜாய்மெண்ட் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ தீபாவளி பட்டாசு சங்கு சக்கரை எப்படி புஷ்பம் எப்படி வெடிக்கணும்னு பசங்களுக்கு தெரியாது. ஆனால் பசங்க என்ஜாய்மெண்ட்டு இது ஒரு வரலாற்று சான்று பெற்று. அதனால பெரிய முன்னோர்கள் தொடர்ந்து வச்சதால நம்ம அப்படி கண்டினியூ பண்ணி வரோம். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா அடுத்த தலைமுறைக்கு போகாது. அதனால பெரியவங்க என்ன வச்சுக்கிறோம், நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி டெய்லி அதை எழுந்திரிச்சு குளிக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா. அதான் நம்ம உடம்பு நல்லது. சில விஷயம் சொல்லியிருக்காங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம்னா சொல்லுறதால நம்ம ஃபாலோ பண்ணினே அது ஈஸியாக இருக்கும் நமக்கு எல்லாமே. பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் தெரியுமா? உண்மையாக சொன்னால் ஒரு அசுரனை சாவரிச்சு வர மருந்துனால கிருஷ்ண பரத்மாவில் இருக்காரு. அவர் ஒரு அசுரனை சாவரிச்சதால தீபாவளி பண்ணின்னு இருக்கோம் நம்ம. தீபாவளி அவர் தான் நரகாசுரன். லைட்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தீபாவளி அன்னைக்கு பட்டாசு நிறைய பேர் வாங்குவோம். அந்த லைட்டு, அந்த சவுண்டு, அந்த ஆட்டோ பாம்பரா வெடிச்சா பக்கத்து வீடு அதிரும். அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும். ராக்கெட்ரா பக்கத்து வீட்டுக்கு உள்ளலாம் பயங்கரமா இருக்கும். அந்த ஈவெண்ட்ரா செம்மையா இருக்கும். அதே மாதிரி இப்போலாம் புதுசா நிறைய பேர் அந்த மாதிரி ராக்கெட்ரா விட்டுறாங்க. அந்த மாதிரி ஜாலியா இருக்கும். தீபாவளினா ஜாலி. இது நரகாசுரனை கிருஷ்ணா கொண்டனால இது தீபாவளி கொண்டாடுறாங்க. அதனால பட்டாசு கொடுக்குறாங்க. சூப்பர் சூப்பர். உனக்கு எந்த பட்டாசு பிடிக்கும்? எல்லாம் பட்டாசும் பிடிக்கும். ராக்கெட்லாம் விட்டுருக்கியா? விட்டுருக்கேன். ராக்கெட்டு, ஆட்டோ பாம் எல்லாமே விட்டுருக்கேன். நிறைய பேர் இப்போ பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால நீ பட்டாசு கொளுத்தது குறைச்சிக்கிட்டியா, இல்லை இன்னும் அதே மாதிரி தான் வெடிச்சிட்டு இருக்கேன்? அதே மாதிரி தான் வச்சுட்டு இருக்கேன். அதை மாற்ற முடியாதுல்ல. சூப்பர் சூப்பர். உண்மையான காரணம் தெரியுமா என்னன்ட்டு? தெரியல. உண்மையான காரணம் நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ணுவாங்க. அந்த நாளை கொடுமைப்படுத்திருப்பார்ல, அந்த நாளை அவரை சாவடிச்சனால எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவாங்க, வெடி வெடிச்சு. அந்த நாளை தான் தீபாவளின்னு சொல்றாங்க.